கைப்பற்றப்பட்ட முழு பணத்தையும் வந்து கணக்கில் காட்டாங்க, சில தொகையை மட்டுமே அவங்க காட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக. இல்லை வருமானத்துறை எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரையில் கைப்பற்றப்பட்ட பணத்தினுடைய முழு விவரத்தையும் தருவார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. நடுநிலைமையோடு தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும். குறிப்பாக கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் கமிஷன் என்பது ஜெயலலிதாவுடைய எடுபடியாக பணம் தருவதற்கு மக்களுக்கு உதவியது தேர்தல் கமிஷனோ அப்போது இருந்த காவல்துறையும் தான். ஆகவே இந்த முறை அது இருக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். சில காவல்துறை அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறதா ஆதரவாக செயல்படுகின்ற காவல்துறை அதிகாரிகளை இப்போது சில பேரை மாற்றி இருக்கின்றார்கள். இன்னும் பல பேரை மாற்ற வேண்டும். தேர்தல் கமிஷன் அதை சரியாக செய்யும் என்று நான் நினைக்கின்றேன். சென்னையில் இன்றைக்கு குஷ்பு அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். நான் திருவாரூரிலே டாக்டர் கலைஞர்களோடு பேசுகின்றேன். தொடர்ந்து எங்கள் எல்லா தொகுதிக்கும் நாங்கள் செல்வோம். தேதி இன்னும் உறுதியாகவில்லை, கண்டிப்பாக வருகின்றார்கள். இப்ப காங்கிரஸ் மூத்த பெண் தலைவர் யசோதா அவங்க வந்து சீட்டு கிடைக்கல ஒரு அதிருப்தியில் இருக்கிறதா பேசப்படுது. இல்லை, யசோதா அவர்களை பொறுத்தவரையில் மூத்த தலைவர், 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். கண்டிப்பாக அவருக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவர் விரைவில் காங்கிரஸ் போட்டியிடுகின்ற தொகுதி, திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுகின்ற தொகுதி, எல்லா தொகுதிகளிலும் அவர் சுற்றுப்பயணம் கண்டிப்பாக செய்வார். இன்றைக்கே அதிகமான இன்றைக்கு ஏதோ நல்ல நாள்னு சொல்றாங்க, நிறைய பேர் செய்வாங்க. இன்னும் நல்ல நாள் என்பது 29ஆம் தேதி நாளை. அதனால அவங்க எப்ப சௌரியமோ அப்பெல்லாம் அவங்க வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. இல்லை, எனக்கு கால அவகாசம் இருந்து என்னை அழைத்தால் கண்டிப்பாக செல்வேன். ஆனால் ஒவ்வொரு வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது போவது என்பது கஷ்டம். வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த நல்ல நிகழ்ச்சிக்கு நானும் போவேன். தேர்தல் அறிக்கை 27ஆம் தேதி வெளியிடப்படும். நாளை மறுநாள் காலையில் வெளியிடப்படும். அன்று மாலை வடசென்னையிலே தேர்தல் அறிக்கையை விளக்கி பொதுக்கூட்டம் நடைபெறும். காரணங்கள் ஒன்றுமில்லை. பல பேர் அதில் வாய்ப்பு கேட்டார்கள். எல்லா தொகுதியிலும் 41 தொகுதியிலும் பல பேர் வாய்ப்புகள் கேட்டார்கள். அதிலே ஒரு சிலருக்கு விடுபட்டு போயிருக்கிறது. அது இயற்கை தான். இருந்தாலும் சில வருத்தங்கள், சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது 1-2 நாடுகளில் சரியாகும். யசோதாவை பொறுத்தவரையில் அவர்கள் சோனியா காந்தியுடைய மரியாதையை பெற்றவர்கள், அன்பை பெற்றவர்கள். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைத்து கண்டிப்பாக அவர் கிட்டத்தட்ட 40 வருடமாக இந்த கட்சிக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த தேர்தலிலும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள், முஸ்லீம் லீக் வேட்பாளர்கள், புதிய தலைவர் கிருஷ்ணசாமி அவருடைய கட்சியின் வேட்பாளர்கள் ஆகியோருக்கும் அவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். அதாவது சில இடங்களிலே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் மீது சில அதிருப்தியாளர்கள் இருக்கலாம். பட் அவெல்லாம் சரியாகிவிடும். ஏனென்றால் ஒரு தொகுதியிலே ஒருவர் தான் போட்டியிட முடியும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேர் கேட்டிருக்கின்றார்கள். எல்லோருத்தருக்கும் சீட்டு கொடுக்க முடியாது. ஆகவே சில வருத்தங்கள் இருப்பது இயற்கை தான். அது எங்கள் காங்கிரஸில் மட்டுமல்ல, எல்லா கட்சியிலும், அதிமுகவிலும் அப்படித்தான் இருக்கின்றது. பல கட்சிகளில் அது அநேகமாக எல்லாம் சரியாகி. என்னை பொறுத்தவரையில் 234 தொகுதியிலும் நான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் எவ்வளவுக்கு செல்ல முடிகிறது என்று சொல்ல முடியும். பாஜக தேர்தல் அறிக்கையில் கட்டாய தடை, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து? நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லிவிட்டேன். ஒரு மதவெறி பிடித்த இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி என்பது அதனுடைய தேர்தல் அறிக்கையில் மிக தெளிவாக தெரிகின்றது. சோனியா ராகுலை தவிர வேற யாராவது தேசிய தலைவர்கள் பிரச்சாரத்தில் கண்டிப்பாக சல்மான் குர்ஷித் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் நம்மளுடைய சிந்தியா அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ராஜேஷ் பைலட் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு. பிரியங்கா வருவார் என்று நான் அழைத்திருக்கின்றேன். வந்தால் நன்றாக இருக்கும். அது தோல்வி பயத்தால் அதிமுக தொடர்ந்து வேட்பாளர்களை மாற்றி வருகின்றார்கள். வேட்பாளர்களையாம் எடுத்துவிட்டு
புதிய வேட்பாளர்களாக யார் யார் அமைச்சர்களாக தலைவர்களாக இருந்து ஊரில் கொள்ளையடித்து மூட்டை மூட்டையாக பணம் வைத்திருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் இப்போது வேட்பாளர்களாக அறிவித்திருக்கின்றார்கள். பணத்தால் மக்களை மயக்கி ஏமாற்றி விடலாம் என்று ஜெயலலிதா நப்பாசை கொண்டிருக்கின்றார். அது நடவாது. ஜெயலலிதா சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தல் இதுதான். இதோடு அவர் எங்கே அனுப்பப்பட வேண்டுமோ அங்கே அனுப்பப்படுவார். சிங்கம்